கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்களும் கூட ஒருவேளை தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து அவரிடத்தில் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கும் கூட அவர் நிறைவான பலனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவான பலன் என்று சொன்னால் அவருடைய செட்டைகளுக்குள்ளே என்னென்ன என்பதை நாம் பார்ப்போம். ஒரு சில காரியத்தை கூட சங்கீதம் 17:9 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே தேவன் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அப்படியானால் கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள நீ வந்திருக்கிற உனக்கு தேவன் நிறைவான ஒரு பாதுகாப்பை ஆண்டு வைத்திருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 57:1 கூட அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா ஆண்டிக் கொண்டிருக்கிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் என்றால் நாசமோசங்கள். நாசமோசங்கள் கடந்து போக மட்டும் உடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அன்பானவர்களே, அப்போ தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கிறபடினாலே எந்த நாசமோசமும் விக்கனங்கள் அணுகாதபடி தேவன் பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செட்டைகளுக்குள்ளே நீர் இருக்கும் பொழுது எந்த நாசமோசமும் அணுகாதபடி, விக்கனங்கள் அணுகாதபடிக்கு அவைகள் கடந்து போகும். அது உன்னை அணுகாதபடிக்கு, உங்கள் குடும்பத்தை அணுகாதபடி, பிள்ளைகளை அணுகாதபடி அவைகள் கடந்து போகும் என்று அழகாய் கர்த்தருடைய வேதம் சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் அவருடைய செட்டைகளுக்குள்ள என்ன இருக்குது பாருங்க. சங்கீதம் 63:7 சொல்றாரு, நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுடைய செட்டைகளின் கீழே ஒரு களி கூறுதல் இருக்கிறது. தேவனுடைய செட்டைகளின் கீழே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. தேவனுடைய செட்டைகளின் கீழே ஒரு பேரானந்தம் இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே நீ வந்திருக்கிற உனக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சி அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நிறைவான ஒரு பேரானந்தத்தை உனக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 91:4 சொல்லுகிறார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலமாய் இருப்பாய். அவருடைய செட்டைகள் உனக்கு அடைக்கலமாய் இருக்கும். கர்த்தருடைய செட்டைகள் உனக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்திருக்கிற உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும்.